நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வசிக்கின்ற வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸை அது கொடுக்குமா வித் ரிகார்ட்ஸ் டு வாஸ்து சாஸ்திரம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, இடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆரா, அந்த வைப்ரேஷன் அப்படின்றது கிளியர் பண்ணணும். ஒரு சில வீடுகளில் வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் இருக்கும், ஆனால் அதை ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பத்தாததுக்கு மெஷ்ஷு போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்க்ரீனை போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டுடைய பெனிட்ரேஷன், சன்லைட்டுடைய என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒப்பேக் கிளாஸாக இருக்கும், அதாவது லைட்டே உள்ளே பாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் கொசு வலை, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன். ரீசெண்டாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு வீட்டில் இந்த ஒரு விஷயம் இருந்தது. நல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற குடும்பம் ஒரு சில பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கூட எதுவுமே சொல்லலை. நானே போய் அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு மெஷ்ஷை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு தான், அது கிழக்கு சார்ந்தும் சரி வடக்கு சார்ந்தும் சரி 2 விண்டோஸும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் ஸ்க்ரீன் போடுறதால வெளிச்சம் உள்ளே வரப்போகிறது கிடையாது. ஜன்னலில் சாத்தி வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி உள்ளே நடக்கிறது வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாத ஒரு கண்ணாடி போடுறீங்க. இட்ஸ் ஆல் ஓகே. ஆனால் பட் அது நீங்கள் அட்லீஸ்ட் டே டைம்லையாவது திறந்து வைங்க. ஏன் அப்படின்னா சூரிய ஒளி உள்ளே வரணும். இது ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் காற்றும் உள்ளே வெளில போகும். அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன கடன் அது பெரிய ஒரு பூதாகாரமாக விளைச்சு சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள ஒன்று போட்டு ஒன்று பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு பிரிவினையை உண்டாகிடுச்சு. வீட்டு உள்ளே ஒன்றா இருக்காங்க, ஆனால் பேசுறது கிடையாது. காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, இவங்க ஒரு சீட்டில் தனியாக உட்காந்துறது, அவங்க ஒரு சீட்டில் தனியாக உட்காந்துறது, டிரைவர் வண்டி ஓட்டுறது. கார் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு லக்ஸூரியஸ் கார், பணக்கார ஒரு ஃபேமிலி. பட் அந்த சண்டை சச்சரவு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு 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 வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஒரு பெரிய தடைக்கல்லாக அமைந்தது. இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே போல் அவங்கன்னு பொதுவாக சொல்கிறேன், நிறைய வீட்டில் செய்யக்கூடிய தவறு அப்படின்னா பெரிய யூபிஎஸ் பேட்டரிகள் அதை வடகிழக்கில் வைப்பாங்க. கரண்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அக்ரீட், அக்செப்டட். பட் இருந்தாலும் அதை நம்ம வடகிழக்கில் வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது தென்கிழக்கு சார்ந்தோ தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்குள்ள பூத்தொட்டிகள், செடிகள் கொண்ட அந்த பூத்தொட்டி அப்படின்றது அது ஃபுல்லாக மண்ணை நிரப்பி அதில் சின்ன சின்ன குரோடன்ஸ் செடி, குரோடன்ஸ்லாம் வளர்க்குறது தவறு இல்லை, தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் பட் அது எங்கே நம்ம வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் சிலர் காம்பவுண்ட் மேலே அதை ரெஸ்ட் பண்ணுவாங்க, காம்பவுண்ட் மேலே அழகாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் மிக மிக தவறான விஷயம். எப்பயுமே இது நிறைய வீடியோவில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தொட்டிகள் அப்படின்றது தெற்கு மேற்கு சார்ந்து இருக்கிறது நல்லது. செடிகள் மரங்கள் எதுவாக இருந்தாலுமே தெற்கு மேற்கு இருக்கிறது நல்லது. அந்த வகையில் வெயிட்டான விஷயங்களை வடக்கு கிழக்கு சார்ந்து வைக்காம தெற்கு மேற்கு சார்ந்து வச்சுங்க. அதே போல் ஒரு மழை பெய்யும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள அந்த தண்ணி நிச்சயமாக பட்டு தான் வெளில போகணும். இது ஒரு அடிப்படையான வாஸ்து விதி. பணம் அப்படின்ற ஒரு விஷயம், ஐஸ்வர்யம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மழை தண்ணிக்கு ஒரு ஈக்குவலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பெய்கின்ற மழை நம்ம வீட்டு மேலே படாமல் நம்ம வீட்டு மாடி ஷீட்டில் பட்டு பைப்லேருந்து வெளில அப்படியே டைரெக்டாக நிறைய வீட்டில் விட்டுருவாங்க. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனால இந்த பொருளாதாரம் அப்படின்றதுல பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு பிளான் போடுறோம் அப்படின்னா அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு நம்ம கொடுத்துருவோம். வீட்டில் எந்த மூலையில் 4 மூலையில் மழை தண்ணி போகிறதுக்கு வழி இருந்தாலும் அது எல்லாமே கனெக்ட் ஆகி அந்த வடகிழக்கில் நம்ம போர் போடுறோம் அப்படின்னா அந்த போர் பக்கத்தில் அவசியம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு ஒரு யூனிட் இருக்கும்.
அதில் வந்து கிராவல், மண், கல், மணல் எல்லாமே போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தில் அது போய் ஃபில்டர் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி நிற்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம முதலீடு பண்ணுகின்ற பணம், நம்ம சம்பாதிக்கின்ற பணம் நம்மளுக்கு பயன்பட்டு அது பிறகு தான் வெளில போய் அது வந்து நமக்கு பல மடங்காக திரும்பி வரும் அப்படின்றது ஒரு இயற்கையுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம். நமக்கு இயற்கை கொடுக்கின்ற இந்த பெருமழை, இந்த தண்ணீர் நிச்சயமாக நம்மளுடைய ஏரியாவில் பட்டு நம்ம வீடு மேலே விழுந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு மீறி நம்மளுடைய தேவைக்கு அந்த ரெயின் வாட்டருக்கு ஃபில்லாகி மேலே வந்து தான் அது ஓவர்ஃப்ளோ ஆகணும். அந்த அமைப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட் போட்டு ஒரு கார்னரை மூடுறது அப்படின்றது மிக தவறான ஒரு விஷயம். அது வந்து தென்கிழக்காக இருக்கலாம், தென்மேற்காக இருக்கலாம், வடமேற்காக இருக்கலாம், இல்லை வடக்கு முழு பகுதியாக இருக்கலாம். ஒரு சில வீடுகளில் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த மக்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மழை நிறைய பெய்யுது, ஒரே சேராயிடுது, சகதியாயிடுது, தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்குது, அதுக்காக ஷீட்டு போட்டு அதை ஃபுல்லாக அவங்களுடைய தாய் சுவர்லேருந்து அந்த தந்தை சுவர்னு நம்ம அழைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வால் போட்டு தண்ணியை வெளில விட்டுருவாங்க. இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். இந்த தவறுகள் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்களும் பெரிய மாற்றங்களும் நல்ல திசையை நோக்கி நீங்கள் பயணம் செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தவறுகள் இருந்தது அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.